என்எம்எம்எஸ் மேட் மனத்திறன் தேர்வில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஆர் இங்கிலீஷ் லெட்டர்ஸ். இதை பேஸ் பண்ணி அதோடு சேர்ந்து நம்பர்ஸை இணைச்சி ஒரு தொடர்பு உருவாக்கியிருப்பாங்க. அது என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்குண்டான ஆன்சரை பண்ண போகிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஆர் லெட்டர்ஸோடு சேர்ந்து நம்பர் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஏபிசிடி இருக்கு இல்லைங்களா, அந்த ஏபிசிடி அந்த ஆல்ஃபபெட்ஸை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் Z வரைக்கும் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1லேருந்து 26 வரைக்கும் அந்த Z வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம கொடுத்துடணும். அடுத்தது இந்த Zலேருந்து 1 ஆரம்பிச்சு இங்கே பாருங்களேன், Zலேருந்து 1 போட்டு இங்கே 2 போட்டு இந்த ஏகிட்ட வரும்போது பார்த்திங்க அப்படின்னா 26 வரைக்கும் வரும். அதாவது ரிவர்ஸில் நம்பர் நம்ம கொடுத்து வச்சுக்கணும். அதாவது 1லேருந்து 26 வரைக்கும் A to Z கொடுத்து வச்சுக்கணும். அடுத்தது Zலேருந்து 1 ஆரம்பித்து A வரைக்கும் 26 வரைக்கும் நம்பர்ஸை நம்ம கொடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னவாக இருக்கும், என்ன தொடர்பு இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கால் CAL கால்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது சிம் CIM சிம் அப்படின்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது CAL இதுக்கு உண்டான நம்பர்ஸை எடுத்து எழுதுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். CALக்கு பார்த்திங்கன்னா சிக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 வருது, ப்ளஸ் ஏவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 இருக்குது, எல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 12 இருக்குது. சரியா? அப்போது இதை நான் வரிசைப்படி தான் எழுதியிருக்கேன். ஆல்ஃபபெட் படி ஏங்கிறது 1, சிங்கிறது 3, எல்லுங்கிறது 12 வர மாதிரி எழுதியிருக்கோம். அப்போ மொத்தம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 16 வருது. ஓகேவா? இப்போ 16 வந்திருக்கு. பட் இவங்களோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலிருந்தே தெரியுது இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. ஓகேவா? அப்போது 16க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4 கிடைக்குது. அப்போது இதை ஆட் பண்ணால் மட்டும் பத்தாது, வர்ற ஆன்சருக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா கிடைக்கக்கூடியதை தான் இந்த தொடர்பில் வச்சுருக்காங்க. அடுத்தது சிம் அப்படிங்கிறதுக்கு நான் இப்போ எழுத போகிறேன். சிக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 வருது, ஐக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐக்கு என்ன நம்பர் வந்திருக்கு, 9 வருது. அடுத்து எம் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 13 வருது. ஓகேவா? அப்போது இதோட டோட்டல் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா 25 வருதா? ஸோ 25 அப்படிங்கிறது ஆன்சர் கிடையாது. இதுக்கு நம்ம ரூட் எடுத்து வைத்திருக்கணும். ரூட் எடுத்தால் தான் இதோட ஆன்சர் எப்படி 4ன்னு கிடைச்சதோ அதே மாதிரி இதுக்கு கிடைக்கும். ஸோ 25க்கு ரூட் எடுக்கும்போது என்ன கிடைக்கும்னா 5. ஸோ சிம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 5 அப்படிங்கிற நம்பரை கொடுக்குது. ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது சம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஈக்குவல் டு 37 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா ஈக்குவல் டு 37 எனில் சைனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதற்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதோட நம்பர்ஸை நம்ம எடுத்து எழுதி செக் பண்ணுவோம். இந்தியா அப்படின்னு எழுதிக்கிட்டு இந்தியாவுக்கு ஐக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன நம்பர் 9 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. என் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 14. ஓகேவா? அடுத்து டி அப்படிங்கிறது 4, அடுத்து ஐ அப்படிங்கிறது 9, ஏ அப்படிங்கிறது 1. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த 1 2 3 அந்த வரிசைப்படி எழுதி பார்க்குறோம். இப்போ 37 வருதான்னு செக் பண்ணுவோம். 10, 9 + 1 10, 14, 14 + 14 வந்து 28, 28, 28 ஒரு 9 பார்த்திங்கன்னா 37. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து அந்த எல்லா நம்பர்ஸையும் நம்ம கூட்டினா மட்டுமே போதுமானது. ஓகேவா? போன கணக்கு மாதிரி நம்ம ரூட்டை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போது சைனாவுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். சைனாவுக்கு பொறுத்த வரைக்கும் சி அப்படிங்கிறது 3 வரும், ஹெச் அப்படிங்கிறது 8 வரும், ஐ அப்படிங்கிறது 9 வரும், என் அப்படிங்கிறது 14 வரும், ஏ அப்படிங்கிறது 1 வருது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம். 9 + 1 வந்து 10, 10 + 14 வந்து 24, 24 + ஒரு 8 வந்து 32, 32 ஒரு 3 வந்து 35, அதாவது 35. சரிங்களா? 9 1 10 14 24 8 32 3 35. ஸோ சைனா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எந்த எண்ணில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 35 அப்படிங்கிறது வருது. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நார்மலான கணக்கு தான். எல்லா நம்பர்ஸையும் எடுத்து எழுதி கூட்டினா மட்டுமே போதுமானது. அடுத்து தேர்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் தேர்டு
கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கேட் அப்படின்னு கொடுக்கப்பட்டு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு 71205 அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி என்றால் புக் அப்படிங்கிறதுக்கு என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இது வந்து ஆட் எதுவுமே பண்ண கிடையாது, பார்த்தாலே தெரியுது, ஏன்னா இவ்வளோ பெரிய நம்பர் வந்திருக்கு இல்லையா. ஸோ இப்போது அந்த எண்களுக்குரிய நம்பரை அதோட பொருத்தி பார்ப்போம். ஜி அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 7 வந்திருக்கா, ஸோ இங்கேயும் 7 வந்திருக்கு. ஏ அப்படிங்கிறதுக்கு 1, இங்கேயும் 1 வந்திருக்கு. டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 20, ஸோ இங்கே 20 கிடச்சிருக்கு சரியா. அடுத்து இ அப்படிங்கிறது 5. ஸோ இந்த சம பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் உரிய எண்களை அப்படியே பொருத்தி எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். இதை அடிஷன் எதுவுமே பண்ணல, அதாவது கூட்டப்படவே கிடையாது, அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா புக்குக்கும் அதே மாதிரி நம்பர்ஸை நம்ம எடுத்து எழுதினால் போதுமானது. பி அப்படிங்கிறது 2 வரும். அடுத்து ஓ அப்படிங்கிறது 15. அடுத்து மறுபடியும் ஒரு ஓ இருக்குது, மறுபடியும் ஒரு 15 வரும். கே அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 11. அப்போது 2151511 அப்படிங்கிறதா இந்த புக்குக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்பராக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் அந்த எண்களை எதை ஒர்க்கும் பண்ண வேண்டியதில் எடுத்து பொறுத்துனா மட்டுமே போதுமானது. அடுத்தது 4th சம் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜாம் அப்படின்னு போட்டு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து அடிஷனோ சப்ராக்ஷனோ எதுவுமே நடக்கலை, ரூட் எடுக்கப்படலை அப்படின்றது பார்த்தாலே தெரியுது சரியா. ஆனால் இதோட எழுத்துக்கு அதை பொருத்தி பார்க்கலாம். இப்போது ஜே அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜே அப்படிங்கிறது 10 அப்படிங்கிற நம்பரை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. பட் இங்கே 17 இருக்கு இல்லையா, இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ரிவர்ஸில் நம்பர் எழுதி வைங்கன்னு சொன்னது. ஸோ இப்போ Z = 1ன்னு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா. இந்த ரிவர்ஸ் நம்பர்ஸில் படி பார்க்கும்போது ஜேவுக்கு என்ன வந்திருக்குன்னா 17 வருது. ஸோ ஏவுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26 வருது, அதுவும் கரெக்டாக பொருந்தது. எம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 14, அதுவும் கரெக்டாக பொருந்தது. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸில் உடைய அந்த நம்பரை எடுத்து எழுதியிருக்காங்க. இப்போ ஆக்டுக்கு நம்ம எழுதணும். இதோட ரிவர்ஸ் நம்பர் படி பார்க்கும்போது ஏவுக்கு பார்த்தீங்கன்னா 26 சரியா. அதே மாதிரி சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24. அடுத்து டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு வரும். ஸோ ஆக்ட் அப்படிங்கிறதுக்கு 26247 அப்படிங்கிறத இதனுடைய நம்பர். அடுத்தது 5th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நோ அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 25 எனில் எஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன நம்பர்னு கேட்டிருக்காங்க. இப்போ நோவுக்குரிய நம்பர் என்னன்னு பார்க்கலாம். எண்ணுக்குரிய நம்பர் வந்து 14 வந்திருக்கு. அடுத்தது ஓவுக்குரிய நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 15. அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா 29 வருது. ஆனால் அங்கே 25 கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இந்த மெத்தடு கிடையாது, அதாவது நார்மலாக நம்ம 1 2 3 போட்டு போவோம்ல, அந்த இதில் கிடையாது. சரி, இப்போ ரிவர்ஸ் நம்பர் படி செக் பண்ணுவோம். ரிவர்ஸ் நம்பர் அப்படிங்கிறத நம்ம ஆக்சுவலாக பின்னாடி எழுதியிருக்கோம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் நம்பர் என்ன 13. ஓவுனுடைய ரிவர்ஸ் நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12. ஓகேவா. அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 25. ஓகேவா. அப்போது இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிவர்ஸில் கிடச்சக்கூடிய நம்பர் சரியா. அப்போது ஜட்டிலிருந்து 1ன்னு ஆரம்பித்து கொண்டு போன நம்பரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எஸ் அப்படிங்கிறதுக்கு ரிவர்ஸ் நம்பர் படி நம்ம செக் பண்ணணும், பண்ணி அடிஷனும் பண்ணணும். அப்போ ஒய் அப்படிங்கிறதுக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வருது. ப்ளஸ் இ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 22, ரிவர்ஸ் நம்பர் படி 22. எஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8. ஸோ இந்த ரிவர்ஸ் நம்பர்ஸ் படி நம்ம இப்போ எழுதியிருக்கோம். இதில் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 22 8 30, 32 32 சரியா. அதாவது 32 அப்படிங்கிறது தான் இந்த எஸ்ஸினுடைய நம்பர் படி வருது. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நார்மலான வரிசைப்படி இதையை ஆட் பண்ணல, ரிவர்ஸ் நம்பர் சீரியஸ் படி ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டேபிள் கலம் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிவர்ஸ் நம்பர் படி பண்ணும்போது தான் 25 வருது. ஸோ இங்கேயும் நம்ம ரிவர்ஸ் படி பண்ணும்போது ஒய்க்கு வந்து 2, ஈக்கு வந்து 22, அடுத்தது எஸ் அப்படிங்கிறதுக்கு 8 வருது. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 32 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர்.